ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlog. ஒரு ஈவினிங் 24th அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4:35க்கு தான் நாங்கள் திருச்செந்தூர் என்ட்ரன்ஸே ரீச் ஆனோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் வந்துவிட்டோம். ஆனால் 4:35க்கு தான் ஒரு 35 minutes டிராஃபிக் ஜாம். அவ்வளோ வேன், அவ்வளோ பஸ்ஸு, அவ்வளோ கார். அன்றைக்கி பயங்கர விசேஷ நாள் போல் இருக்குது திருச்செந்தூர் முருகன் கோயிலில். அந்த நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய வேனாக வந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயங்கர ரஷ்ஷு. என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு டிராஃபிக்கில் போலீஸ் விட்டு டிராஃபிக் போலீஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கார் மூவ் பண்ணி போகிறதுக்குள்ளே 40 minutes லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக போயிட்டு என்ட்ரன்ஸை தொடுறதுக்கே ஒரு 4:35 4:40 ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அந்த அர்ச்சனை தட்டு எல்லாமே வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே 5 o'clock ஆகிடுச்சு. அந்த ரிஷெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே பாருங்கள், திருச்செந்தூர் முருகன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இது தான். அங்கே பாருங்கள், எல்லாம் எவ்வளோ பேர் மாலை போட்டுட்டு இருந்தவங்க, நிறைய பேர் மக்கள் கூட்டம் அவ்வளோ அதிகம். அப்படியே கோயிலை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்குது. எல்லாம் லைஃப்பில் எல்லாத்தையுமே சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே லைஃப்பில் இனிமேல் கிடைக்க போதுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் அந்த என்ட்ரன்ஸ்லேயே எனக்கு போச்சு. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கா? அந்த என்ட்ரன்ஸில் போனப்போ இந்த கோபுரம்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக 1000 காலத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த கோயில் என்ட்ரன்ஸ் போனப்போ நீங்கள் லைஃப்பில் நினச்சதெல்லாம் நடந்திருக்கா? திருச்செந்தூர் கோயில் போனதுக்கப்புறம் நானும் லைஃப்பில் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு தான் நானும் இந்த கோயிலுக்கு போனேன். பார்க்கலாம், எனக்கும் லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்குதான்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த என்ட்ரன்ஸை தாண்டி போயிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா க்யூவில் நின்று போகணுன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா 100 ரூபா கட்டினா க்யூ. அந்த க்யூவே பெருசாக இருக்குது. காசு இல்லாமல் போகிற க்யூ அது இன்னும் நிறையா இருக்குது. பாருங்கள், எப்படி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் 6 பேர் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணோம், 100 ரூபா க்யூவில் போயிட்டு அமௌண்ட் கட்டிட்டு க்யூவில் நின்னோம் கைஸ். க்யூவில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 4:45 5 o'clock ஸ்டார்ட் பண்ண க்யூ பார்த்திங்கன்னா 5:30 6:30 7:30 8:30க்கு மேலே தான் உள்ள கோயில் உள்ளே என்ட்ராகும். மூலஸ்தானம் உள்ளே போயிட்டு சாமியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா வெளியில் பாருங்கள், யானைலாம் ஊர்வலம் மாதிரி சுற்றி கூப்பிட்டுட்டு வராங்க. அதுவும் நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். அப்படியே கோயில் அப்படியே வெளியில் அந்த 5 மணி அந்த ஈவினிங் டைமில் அப்படியே கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ தெய்வீகமாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. திருச்செந்தூர் கோயிலுக்கு கைஸ் அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதே ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா 1008 தடைகள் வரும். நம்ம சும்மா வாயை வச்சுக்கிட்டு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம். இல்லை சொந்தக்காரங்க இல்லை நெய்பர்ஸ் யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டு போனால் அவ்வளோ தடைகள் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும் போகிறத மட்டும் யாருக்குமே சொல்லிகிட்டே போகக்கூடாது. பாருங்கள், வெளியில் அந்த க்யூவில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மயில் அப்படியே முருகரையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது முருகரோட அந்த மயில் பார்த்துருக்கீங்களா? இது அந்த கோபுரத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைட்டே நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கலாம். என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். அந்த க்யூவில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா யானை அப்படியே சுற்றி கூப்பிட்டு ஊர்வலம் வந்துட்டுருக்கு. முருகர் கோயிலில் இருக்கிற அந்த யானை. திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியாதவங்க இல்லை போகணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி யானைலாம் பார்த்துருக்கீங்களா? மயில் பார்த்துருக்கீங்களா? திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதே அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது, நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி என்னென்னா, நான் தங்கத்தேரில் முருகர் ஊர்வலம் வரதை பார்த்துட்டேன். இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. இது என்னோடய 3rd டைம் நான் திருச்செந்தூர் போகிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.